வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்டியான பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு கடுகு, வெந்தயம், கொஞ்சோண்டு சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு நல்லா வதங்கினோடனே கொஞ்சோண்டு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ பொடியை நறுக்குன ஒரு 2 ஆனியன் சேர்த்துருக்கேன். நல்லா தீர அளவுக்கு நல்லா ஆனியனை வதக்கிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 10 பல் பூண்டு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கேன். 2 தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது ஒரு 2 ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிடுங்க. இப்போ நல்லா ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து நல்லா கரைச்சி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிடுங்க. இப்போ நல்லா குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.